நிவின் பாலி மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்ததும் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன நிவின் பாலியா இப்படி இவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டா, அதுவும் பாலியல் பலாத்காரம் குற்றச்சாட்டு வந்திருக்கே அப்படின்னு எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையுமே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில நிவின் பாலி இதை கம்ப்ளீட்டாக மறுத்துட்டாரு. இதுக்கு நிவின் பாலி உடனே ப்ரெஸ் மீட் போட்டு இந்த மாதிரியான செயல்களை நான் செய்ய மாட்டேன், இது ரொம்பவே பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. இதை தொடர்ந்து போலீஸ் விசாரிச்சதுல நிவின் பாலி டிசம்பர் 15 16 வரைக்குமே கேரளாவில் ஷூட்டிங்கில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை போலீஸ் விசாரிச்சதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 2023 டிசம்பர் 14 16 வரைக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் நிவின் பாலி ஷூட்டிங்கில் இருந்ததாக சொல்லியிருக்காரு. அதுவும் 2 படத்தோட ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. இதற்கு சாட்சியா வினித் ஸ்ரீனிவாசன் ஹீரோவும் டேரக்டருமான இவர் சாட்சி சொல்லியிருக்காரு. வருஷங்களுக்கு க்ஷேமம் என்ற படத்துலையும் ஒரு வெப் சீரீஸ்லையும் நடிச்சிட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் PR அருண் என்ற டேரக்டரும் 2 பேருமே இதுக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. நிவின் பாலி சைட்லேருந்து அவரோட பாஸ்போர்ட், ஹோட்டல் ரிசிப்ட் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. நிவின் பாலி நான் குற்றவாளி இல்லை அப்படின்றத நிரூபித்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினி நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.